நான் அன்றைக்கி கொத்தவரக்காய் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தவரக்காய் அரை கப் எடுத்துருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துருக்கேன். கறிவேப்பிலை எல்லாம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் தான் செஞ்சுருக்கேன். நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை நல்லா போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச தொக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகணும். நல்லா வதங்கினதும் அதுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொத்தவரங்கெல்லாம் செஞ்சதுன்னு தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை, சாதம், நல்லெண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கலந்திங்கன்னா கொஞ்சம் உதிரியாக வரும். அதுக்காக தான் இப்போ நல்லா வந்து அரை முடி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு சுவை தெரியாது. ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு.